கடந்த 18/9/99 அன்று தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் வின்சென்ட் என்பவர் விசாரணை கைதியாக அழைக்கப்பட்டு ஒரு வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு மர்மமான முறையில் காவல்துறையினர் தாக்கப்பட்டு அவர் இறந்துள்ளார் என்று 1999 அன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுமார் 25 வருடம் கழித்து 2024 தூத்துக்குடி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் எண் 1 வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அன்றுதான் கடந்த ஜூன் மாதம் தான் ட்ரையலுக்கு ஆரம்பித்து சுமார் 13 சாட்சிகளும் மற்றும் 38 டாக்குமெண்ட்டுகளும் மார்க் செய்யப்பட்டு இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் எண் 1 நீதிபதி தாண்டவன் அவர்களால் இன்று வழங்கப்பட்டது. அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட 11 நபர்களில் 9 நபர்களுக்கு ஆயுள் தண்டனையும் 2 பேருக்கு விடுதலையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 9 பேருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு 25 வருடம் கழித்து இன்று வழங்கப்பட்டுள்ளது. இது தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்று சொல்வார்கள். ஆனால் தாமதப்படுத்தப்பட்டாலும் இன்று ஒரு நீதி உண்மைக்கு உண்மையாக வழங்கப்பட்டுள்ளது. நீதி வென்றுள்ளது இன்றைய சமூகத்தில். இந்த வழக்கில் 9 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களில் ஒரு நபர் டிஎஸ்பியாக உள்ளார் மற்றும் ஒருவர் இன்ஸ்பெக்டராக உள்ளார். மற்ற நபர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார்கள். இன்று இந்த தீர்ப்பு வரலாற்று மிக்க தீர்ப்பாக உள்ளது. இந்த 2 பேர் விடுதலை எதுக்காக பண்ணாங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.